ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஒரு ரேண்டமான vlog தாங்க இது. என்ன அப்படின்னா, நம்ம ஈரோட்டில் வந்து பரிமள மஹால் இருக்குல்ல, அங்கே வந்து ஒரு எக்ஸ்போ மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்க தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். அது என்ன அப்படின்னா, ஒமேகா ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து அந்த எக்ஸ்போ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அட்ராக்டிவான விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது வந்து நிறைய பேர் இந்த மாதிரி ஈரோட்டில் பரிமள மஹாலில் வந்து இந்த இது போட்டிருக்காங்கன்னு பார்க்கும்போது, இந்த ஜங்கிள் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது தீம் மாதிரி ரெடி பண்ணி என்ட்ரன்ஸ்லேயே வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. சரி, என்ன தான் இருக்குது, சண்டே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிட்டோம். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌடுங்க. நாங்கள் ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. அதெல்லாம் வந்து அதாவது நார்மல் டேஸில் போயிருப்பாங்க போல், யாருமே இல்லை. நார்மலாக தான் வந்து எல்லோரும் எப்பயும் போல் ஃப்ரீயாக போயிட்டு ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாதிரி தான் வந்து வீடியோவில் காமிச்சிருந்தாங்க. அதை நம்பி தான் நாங்களும் போனோம். பட் வந்து செம்ம க்ரௌடுங்க. நீங்கள் வந்து இப்போ ஏதோ ஒரு கோயிலுக்கெல்லாம் போனால் எப்படி நம்ம க்யூவில் நின்று அப்படியே தள்ளிட்டு போவாங்க நம்மளைய, நம்ம கால் வந்து தரையிலேயே நிற்காது, நம்மளை தள்ளிட்டு போவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஒன்றுமே நீங்கள் பார்க்கவே முடியாது. நீங்கள் பாட்டுக்கு கண்ணில் பார்த்துட்டு தான் போடாம தவிர எதையுமே நீங்கள் காசு கொடுத்து வாங்கவே முடியாது. அந்த அளவுக்கு க்ரௌட் இருந்துச்சு. நாங்கள் வந்து ஈவினிங் டைமில் போயிருந்தோம். அதுவும் இல்லாமல் சண்டேங்கிறதுனால கண்டிப்பாக எல்லாம் நிறைய பேர் வருவாங்க. ஆனால் இந்த அளவுக்கு வருவாங்கலாம் தெரியாது. கிட்டத்தட்ட 200 ஸ்டாலுக்கு பக்கமாக போட்டிருந்தாங்க. எதையுமே கிளியராக என்னால் பார்க்கவே முடியல. என்னென்னா நிறைய வந்து இதோட இது என்ன அப்படின்னா, வீட்டு உபயோகப் பொருள்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க இந்த எக்ஸ்போவில். மற்றபடி பெருசாக எதுவும் எனக்கு அட்ராக்டிவாக இருந்தது வந்து இந்த ஜங்கிள் புக் எஃபெக்ட் மட்டும்தான். இது வந்து சூப்பராக இருந்துச்சு. அந்த வீடியோலெலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பகல் டைமில் போயிருந்தாங்க. அதனால் இந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் ஒன்றும் அவ்வளோக்கும் தெரியல. நானும் என்னடா பகல் டைமில் போகலான்னு பிளான் பண்ணி கடைசியில் நைட் டைமில் போகிறோமே அப்படின்னு யோசிச்சுட்டே போனேன். ஆனால் அந்த லைட்டிங்ஸ்லாம் பார்த்து அந்த சவுண்டெல்லாம் அப்படியே அனிமலோட சவுண்டு மாதிரியே ஒவ்வொன்றும் போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் அதுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆக ஆக எல்லாம் ஃபோட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் ஜாலியாக இருந்தது. அதுலேருந்து வெளியவே வர முடியல, அந்த அளவுக்கு இல்லை. நிறைய நின்றுட்டு ஃபோட்டோ வீடியோஸு நாங்களும் எல்லாம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். சூப்பரான ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இது மட்டும்தான். இதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போக போக காலே வைக்க முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு கூட்டம். அப்படியே தள்ளிகிட்டே தான் போனாங்க. எதையும் நின்று பொறுமையாக பார்த்து வாங்குற அளவுக்குலாம் அங்கே எதுவுமே இல்லை. அண்ட் அதுவும் இல்லாமல் நிறைய வந்து ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டமு, அப்புறம் லோன் வாங்குறதுக்கு, அப்புறம் எல்ஐசி, அப்புறம் வீடு ஃப்ளாட்லாம் புக் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி தான் நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. நம்மளோட ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா அங்கே பெருசாக எதுவும் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நம்மளோட ஐட்டம்னு என்ன, அந்த ஸ்கின் கேர், ஹேர் கேர், அப்புறம் ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஜுவல்ஸு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் அங்கே அதிகமாக இல்லை. இருந்துச்சு, பட் அதிகமாக இல்லை. மற்றபடி வந்து நிறைய இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் இந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எனக்கு போனதுலேயே இது மட்டும்தான் ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு 4 days பக்கமாக வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போனது சண்டே, அப்புறம் அடுத்த நாள் மண்டே. இந்த 2 நாள், அதுக்கு முன்னாடி 2 நாள், மொத்தம் 4 days வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஒர்க்கிங் டேஸ்லாம் வந்து அதிகமாக கூட்டம் இல்லையாட்டிருக்கு. சண்டேங்கிறதுனால நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இவங்க என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா, இன்னும் ஸ்டால் கம்மி பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா க்ரௌடுக்கு வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். சரியான கூட்டம், மூச்சே விட முடியல, காற்று வரல. அந்த ஸ்டால் போட்டிருக்கவங்களாம் பாவம் எப்படி தான் போட்டிருந்தாங்கன்னே தெரியல. அவங்களுக்குலாம் வந்து வேர்த்து ஊற்றுது, மூச்சு விட முடியல. ஃபேன் எங்கேயோ, ஏன்னா அது மண்டபங்கிறனால ஃபேன்லாம் ஹைட்டாக தானே இருக்கும். ஒரு சிலருக்கு ஃபேனே இல்லை, ஒரு சிலருக்கு ஃபேன் இருக்குது. இருந்தாலும் அவங்களால ரொம்ப டயர்டாக இருந்தாங்க எல்லாருமே. இந்த ஸ்டால் போட்டிருக்கவங்க எல்லாமே ஸ்டால்லாம் பார்க்க லைன் அப்படியே போயிட்டே இருந்தது. அதில் ஒரு 2 பேர் மயக்கம் போட்டு கூட விழுந்துட்டாங்க, பொண்ணுங்கள்லாம். அந்த அளவுக்கு வந்து க்ரௌட் இருந்துச்சு. அண்ட் நான் வந்து மெயினாக எதுக்காக போனேன் அப்படின்னா, அந்த ஜங்கிள் புக் எஃபெக்ட் அதை பார்க்கணும். அண்டு வந்து ஃப்ரீயாக வந்து ஐ செக்கப்பு, அப்புறம் மெகந்தி, டேட்டோ, அப்புறம் ஃப்ரீயாக வந்து செடி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. சரி, நம்மளும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு தான் நான் போனேன். ஆனால் வந்து அந்த மாதிரி ஒரு இது கொடுக்குறாங்கங்கிறதுக்கான அடையாளமே இல்லை, அந்த அளவுக்கு செம கூட்டம்.
எங்கே எங்கே வந்து ஃப்ரீயாக மெகந்தி போடுறாங்க, டேட்டூ போடுறாங்க, எங்கே செடி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே, எங்கே ஐ செக்கப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஒன்றுமே தெரியல. நான் அதையாவது போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் போயிருந்தேன். பட் இந்த மாதிரிலாம் எதுவுமே பார்க்க முடியல. ஒர்க்கிங் டேஸில் நம்ம போயிருந்தோம்னா வேணால் நம்ம பண்ணிட்டு வந்திருக்கலாம். பட் வந்து இந்த டைம்லலாம் போயிருக்கறனால ஒன்றுமே பண்ண முடியல. நானும் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி போய் பார்த்துட்டு வரட்டுமான்னு சொல்லிட்டு. இடத்த விட்டு காலி பண்ண போதுன்ருக்கு, இதில் வேற நீ மெகந்தி வேற உனக்கு ரொம்ப முக்கியமாக, வா போகலாம் அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு சரியான க்ரௌடாக இருந்ததுனால தான் ஒன்றுமே வந்து, அதாவது ரசித்து ஒன்றுமே பார்க்க முடியல அந்த இடத்துல. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். வெளியே வரும்போதே வந்து சரியான மழை வந்துருச்சு. சரி ஏதாவது ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்துச்சுன்னா சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். இருந்துச்சு நிறையாவே. சரி பாவ் பஜ்ஜி சாப்பிட்லாம், நான் இன்னும் சாப்பிட்டதே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சரின்னு வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் அதோட டேஸ்ட்டு வந்து நல்லாவே இல்லை. ஒரு கெட்டு போன ஸ்மெல் அந்த மசாலாவிலேருந்து வருது. டேஸ்ட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஒரு வேளை பாவ் பஜ்ஜியே இப்படி தான் இருக்குமா, இல்லை எனக்கு அதாவது இங்கே சாப்பிட்டது சரியில்லையா என்னன்னு தெரியல, இங்கே நல்லா இல்லையா நானும் தெரியல. அவ்வளோ கன்றாவியாக இருந்தது. வெறும் இந்த பண்ணை மட்டும் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்தால் கிட்ஸுக்கெலாம் நிறைய விளையாடுறதுக்கு வந்து கேம்ஸு, இந்த மாதிரி ரைட்ஸு, இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. சரி போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு நாங்கள் அந்த ஜெயிண்ட் வீலில் வந்து ஒரு ரைட் போயிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். நீங்களும் ஈரோட்டில் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஸ்டால்ஸு ஈவெண்ட்ஸுன்னு போட்டுகிட்டே இருப்பாங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு வெளியே போய் ரிலாக்ஸாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வேணால் போகலாம். நானும் பையனும் வந்து வீட்டில் இருக்கிறதுனால சரி போர் அடிக்குது, வீட்டிலையே இருக்கோம், எங்கேயும் போகிறதில்ல வரதில்ல, இதுக்காவது போவோம்னு சொல்லிட்டு போனோம். ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரம் வெளியே போய் வெளியே உலகத்தை பார்த்துட்டு ரிலாக்ஸாக இருந்துட்டு திருப்பி வரலாம். அந்த மாதிரி இருந்தால் போகலாம். ஒரு சில இடத்துல வந்து நிறையா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஸ்டால்ஸ், நமக்கு பிடிச்ச ஸ்டால்ஸும் வந்து அப்பப்போ போடுவாங்க, நம்ம வாங்குகிற மாதிரியான ஸ்டால்ஸும். இப்போ நீங்களாம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து கிட்ஸ் இருக்காங்க, பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா உங்களோட டைமை வந்து எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, அப்புறம் அண்டு வந்து எங்கே போனால் உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், சும்மா ஜஸ்ட்டு வெளியே போயிட்டு வந்தாவே போதுமா, இல்லை நிறையா ஏதாவது பண்ணாது உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகுமா, நீங்களாம் எப்படி வந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணுவீங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணி